வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான தக்காளி ரசம் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா ரசத்தெல்லாம் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பர்ஃபெக்டான ரசம் வைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். ரீசெண்டாக உண்மை வெல்லுங்கிற ஷோவில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அதாவது ரசம் வைக்க தெரியலை அப்படின்னு ஒரு பொண்டாட்டி மேலே புருஷன் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவார். ரசம் அப்படிங்கிறது பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் நிறைய விதமான ரசம் வந்து வைப்பேன். அதில் இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். அதாவது தக்காளி ரசம். தக்காளி அதிகமாக போட்டுட்டு புளியை கம்மியாக வச்சு ரசம் வைப்பேன். இதில் நான் ஒரு 2 பொருள் சேர்ப்பேன். அந்த 2 பொருள் ரசத்துக்கு வந்து கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த ரசத்தோட நான் இன்றைக்கி சைடிஷ்ஷாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சோயா பீன்ஸ் மசாலாவும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வந்து பண்ணியிருக்கேன். சோயா பீன்ஸ் மசாலா வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சோயா பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் மசாலா சூப்பராகவே வந்து வைப்போம். சாதத்தோடையும் பெரட்டி சாப்பிட்லாம். சாதத்தோட பெரட்டி சாப்பிட்டுட்டு தான் ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. சரி, ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்துட்டு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் வந்து நான் ஊற வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கரைச்சி விட்டுட்டு புளியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம். மிளகு எப்போதுமே 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரசத்தில் வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்டும் இருக்குது. நம்மளுக்கு சளி, இருமல், அது போல் நெஞ்சு சளி இதெல்லாம் வந்து க்யூர் ஆகிறதுக்கும் வந்துட்டு நம்ம மிளகு யூஸ் பண்ணுவோம். ஸோ மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஒரு கொத்தமல்லி, இதுதான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்க்குற ஒரு விஷயம். 1/2 ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி விதை சேர்த்துப்பேன். அதை நைஸாக பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி கழுவுனதை வந்துட்டு ஊற்றிடுங்க. அடுத்து ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு நான் தட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியிலேயே போட்டு கூட அரைச்சிக்கலாம். எனக்கு இப்படி தட்டி எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சுருக்க தண்ணியோடு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தக்காளி ரசம் அப்படிங்கிறதுனால 3 பழுத்த தக்காளி வந்து எடுத்திருக்கேன். எப்போதும் ரசத்துக்கு கையால் கரைங்க. நிறைய பேர் மிக்சியில் அரைச்சி ஊற்றுவீங்க. அப்படி ஊற்றுனா ரசம் கண்டிப்பாக டேஸ்ட்டே இருக்காது. ஏன்னா அந்த ரசத்தில் இருக்கிற சாறு எல்லாம் மிக்சியிலேயே வந்து இறங்கிடும். ஸோ நீங்கள் கையால் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கரைக்க தான் வந்து டேஸ்ட் வரும். ஸோ கையை வந்து முன்னாடி கழுவிடுங்க. 3 தக்காளியும் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள்லேயுமே வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை அது கொடுக்கும். ஸோ மஞ்சத்தூளும் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் வந்து உடச்சி போட்டுக்கிட்டேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னா புதினா. நான் எப்போதும் ரசத்தில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து புதினா ஆட் பண்ணுவேன். இந்த புதினாவும் கொத்தமல்லி விதையும் தான் நல்ல ரசத்துக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு, ஒரு வாசனை எல்லாத்தையும் கொடுக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையும் கரைச்சதுக்கப்புறமா எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். நான் ரசத்துக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெயில் செய்யுங்க, இன்னும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி முதல்ல தாளிச்சுக்கலாம். நீங்கள் பெருங்காய தூளாகவும் சேர்க்கலாம், இல்லை பெருங்காய கட்டியாகவும் சேர்க்கலாம். நான் வந்து பெருங்காய கட்டியை நுணுக்கி வச்சுருக்கேன். அதை தான் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை உள்ளே ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த மிளகு சீரகத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதுலேயும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ரசத்தோட கூடுதல் டேஸ்ட்டு எந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறோங்கிறது தான். அதை போல் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் எல்லாமே வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரசத்தை மெயினாக ரொம்ப கொதிக்க வைக்கவே கூடாது. கொதிக்க வச்சோம் அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட்டு மாறிடும். ஸோ கொதி வந்தக்கப்புறமுமே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சூப்பரான சுவையான தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.